எல்லா கேம்லிங் ஆப்ஸும் இனிமேல் பார்த்தீங்கன்னா பேன். மத்திய அரசு பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில ஆன்லைன்ல கேம்ப்லிங்க்கு தடை சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. இந்த சட்டம் பார்த்தீங்கன்னா, பணம் வச்சு விளையாடக்கூடிய எல்லா விதமான கேம்ப்லிங், அதாவது ஆன்லைன் கேம்ப்லிங்லுக்கும் தடை விதிக்குது. ஸோ இதையும் மீறி ஆன்லைன்ல யாராவது கேம்ப்லிங் குடுக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில அவங்களுக்கு 3 ஆண்டுகள் வரைக்கும் சிறை தண்டனை, அல்லது 1 கோடி வரைக்கும் அபராதம், அல்லது 2மே சேர்த்தும் கூட விதிக்கப்படும்னு சொல்லப்படுது. ஆன்லைன்ல பார்த்தீங்கன்னா, விளையாட்டுக்கு அடிமையாகி பணத்தை இழந்து பல பேர் தங்களுடைய உயிரையும் மாய்ச்சுக்கிறாங்க. இந்த நிலையில தான் இந்த சட்டம் மக்களுடைய உயிரை காப்பாற்றும் வகையில இப்போ கொண்டு வந்திருக்காங்க. அதுபோக இந்த சட்டத்தை ரொம்ப தாமதமா அமைச்சாலும் கூட, அப்பாடா கொண்டு வந்தாங்களே அப்படிங்கிற மாதிரி மக்கள் சந்தோஷப்படுறாங்க. மத்திய அரசு ஆன்லைன்ல கேம்ப்லிங் தடை சட்டத்தை கொண்டு வந்த நிலையில ரொம்ப பிரபலமான ஆன்லைன் கேம் பெட்டிங் தளமா இருக்கக்கூடியது தான் பார்த்தீங்கன்னா ட்ரீம் 11. ஸோ இந்த மாதிரியான மணி ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஆப்ஸ் எல்லாத்தையுமே நிறுத்த போகிறாங்க. அந்த நிறுவனத்துடைய உள்கூட்டத்தில் இருக்கக்கூடிய அறிவிப்பு வெளியிடப்பட்டிருக்கு. ட்ரீம் 11உடைய மொத்த வருவாயில் 2 பங்கு பார்த்தீங்கன்னா இந்த வணிகத்திலிருந்து தான் வரதா தகவல்கள் கசிஞ்சிருக்கு. அப்போ பார்த்துக்கோங்க எத்தனை பேர்த்துடைய பணம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வருமானமாக மாறுதுன்னு. மத்திய அரசுடைய சட்டத்தையும் மீறி பணம் வச்சு விளையாடக்கூடிய ஆன்லைன் கேம்கள் இருந்தால் நிறுவனத்துடைய இயக்குநர்கள், அது போக விளம்பரதாரர்களும் பொறுப்பேற்றுக்கணும் அதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக சட்டம் போட்டிருக்காங்க. அதனால் ட்ரீம் 11 வேறு வழியே இல்லாமல் பணம் செலுத்தி விளையாடக்கூடிய போட்டிகளை முற்றிலுமாக நிறுத்த இருக்காங்க. அதனாலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமாக இனிமேல் ட்ரீம் 11 ஃபேன் கோட், ஸ்போர்ட்ஸ் ட்ரிப், கிரிக் பஸ் மற்றும் பெல்லவ் டிவி போன்ற தன்னுடைய மற்ற வணிக பிரிவுகளில் கவனம் செலுத்தக்கூடிய, மேலும் வெளிநாட்டு சந்தைகளில் புதிய கேமிங் வடிவங்களை முயற்சிக்கக்கூடிய முயற்சியில் இனிமேல் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்கிறாங்க. உண்மையான பண கேமிங் நிறுத்தப்படுவதால் நிறுவனத்தில் பெரிய அளவில் பணியாளர்கள் பணி நீக்கம் செய்யப்படலாம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்களும் வெளியாகியிருக்கு. இது எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மொத்தமாகவே பெரும்பாலான ஊழியர்கள் பார்த்தீங்கன்னா இந்த கேம்லிங் சம்மந்தமாக தான் நாங்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்களாம். அதனால் இதை நிறுத்துறதுனால இனிமேல் அந்த மாதிரியான ஸ்டாஃப்ஸையும் நாங்கள் பணி நீக்கம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரியான தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஆகவே பார்த்தீங்கன்னா, ஐயையோ, அச்சச்சோ, இனிமேல் நாங்கள் கோடீஸ்வரன் ஆக முடியாதா அப்படின்னு பல பேரும் கதறிட்டு இருக்காங்க.